Hi, hello guys, good morning. Welcome to my another new vlog. இங்க எலி இருக்குதா இல்லையா? அவன் எலி கண்டு ஓடிட்டான்டா. எலி இப்போ எடுத்தீங்களா இல்லையா? டேய் சம்கானதா? டேய் நானே எலி நான் பார்த்தேன் குருவி தான் பூனை பிடிச்சிருச்சுன்னு பார்த்தா எலி பிடிச்சிட்டு வந்துருச்சு. சின்ன கொச்சை வச்சு தரலனா வந்துடா அண்ணன் நாரி. எலி இங்கே தாமா இருக்குது. பூனை தின்னுச்சுமா. எத்தலியா? கௌசியம் பூனை காலு தானே உடஞ்சி போச்சுங்க. நீங்க பாரு எலி எலி எத்தோட எலி பிடிச்சிட்டு வந்துருச்சு. செத்து போன எலி பிடிக்கிறது உனக்கு என்னடா பயமாக்குது? ஐயா நான் கறியை கேட்கறதில்ல. நான் 3 மணிக்கு வந்துச்சு நான் வெட்டிட்டு போனா அப்பா தான் கறின்னு கேட்டீங்கன்னா அப்பாவே வெட்ட சொல்லுங்க. போயாயா எப்ப நைட்டு 3 மணிக்கு நான் எந்திரிச்சு வெட்டுறதா? நான் தான் கறியே வேண்டாங்கிறேண்ணே. இந்த கதையை அம்மா நான் வந்து திங்களான்னு வச்சிருந்தேன் காலையில எடுத்து. அப்புறம் சரி அம்மா வந்து போடட்டும். அம்மா வந்து என்ன பண்ணிச்சுன்னா அப்பா திங்காத கறி நான் திங்காது எல்லாம் ஒன்னா போட்டு கடைக்கு சூடு பண்ணி வச்சுச்சா. சரி நம்ம அதான் போட்டு இதாக வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அம்மா வரட்டுன்னு சொல்லி வச்சிருந்தேன். அம்மா பாட்டுக்கு வந்து தையம் குதிக்குது. நான் எதுவுமே பண்ணல. அப்புறம் அந்த பாவத்துலயே நான் திங்கவே இல்லையா. நீ போன் பண்ண சரி நைட்டு திங்கலாம் அப்படின்னு நானும் விட்டுட்டேன். நீ வந்த சூடு பண்ணி உனக்கெல்லாம் போட்டுச்சு போய் பார்த்தா குண்டாவே கறி வச்சுச்சு அம்மா. 2 தடவை பண்ணி விடுச்சு. கேட்டா ஆட்டுக்கறி ஆக்கணும் இப்படிதான் பண்ணிச்சு, கோழிக்கறி ஆக்கணும் இப்படிதான் பண்ணிச்சு. என் கறின்னா உனக்கே அப்ப கறி வேண்டாம் வேண்டாம் நான் தான் கறி. அம்மா அது வந்து பேசாது. ஏன்னா அதெல்லாம் என் கறி. அம்மா டீ வேணுமா? குண்டா கறி உனக்கு வேணாம்ல? எனக்கு வேணும். ஆயாக்கான 3 கிளாஸ் ஊற்றி விட. ஆயா வேறு ஃபோன் பண்ணிடுச்சு. இப்போ தான் மாத்திரை குடிச்சா. ஐயா டீ வாங்காத. நான் எடுத்துக்கிறேன். எனக்கு என்னைக்கு டீ ஊற்றாதீங்க, நானும் ஊற்றிக்கிறேன். நல்ல மாத்திரையும் குடிச்சுப்புற டீயும் குடிச்சுப்புற. என்னம்மா டீ குடிக்கலாம்? டீ குடிக்கலாம்? ஏய் எனக்கு ஒரு டம்ளர் கொண்டா காசு. டீ எடு. இங்க வரோம் தாழ்ச்சி போறதுக்கு அவனும் ஊற்ற மாட்டான். அவனுக்கு மட்டும் கழுத்து நல்லா இருந்துச்சுன்னா வச்சுக்க. ஆயா ஃபோன் பண்ணி தானே கேள. ஹலோ ஹலோ கோசி எனக்கு அந்த டம்ளர் வேண்டாம் கோசி. ஏய் எப்போ போய் சேமியா இருந்தீங்க? சேமியால நூடுல்ஸ். அம்மாப்பா அம்மா இவ்வளோ அவசரமா தைக்கிற? மிக்ஸி எதுக்குறா போட்ட? ஏய் வெளியே போகிற. ஏய் ஹீட் இறங்குடா ஃபேன் போட்டா. எனக்கு வேணாம், நீ சாப்பிட. நீ தான் சொன்ன குழந்தைங்க. பெரியப்பா முடிச்சுட்டு கொஞ்சம் பெரியப்பா கொடுத்துருங்க. ஸ்பூன் வேணும். ஏன் சோத்துங்கிற உனக்கு கொஞ்சம் வாங்கலாம்.
உன் பெரியப்பா தனியாக உட்காந்துட்டு இருக்குது. யாருக்கு என்னாச்சு? ஏய் யாரா? ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க பாடுறான். மறுபடியும் பாய் பண்ணுறான். போய் பேசாதா? கசி அப்படியே ஆயா கொஞ்சம் போடு. இது ஹீட்னஸ். அப்பா கொடுத்து பார்த்து அப்பாக்கா நான் ரெண்டு ஸ்பூன் அடிக்கிறேன். அது கொஞ்சம் இது எனக்கு வேணாம். எப்பயாச்சுன்னா சரி. இவன் தாண்டா இந்தியாவோட இந்தியன் இந்தியன் வேணாம். அண்ணா வேணாம், நீ வந்து சாப்பிடு. நான் ஃபர்ஸ்ட் எங்க அம்மா கொண்டு விட்டுருக்கேன். போய் உட்காந்து சாப்பிட்டா என்னம்மா? எப்படி சாப்பிடணும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் இதுக்குள்ள விட்டு நம்ம எல்லாத்தையும் தெரியும். சோனை உள்ள விட்டு வாயை வெளியே போடணும். அவ்வளோதான். Guys, எங்க அக்கா ரோல் பண்ணி இப்படி வந்துரும். தண்ணி நிறைய ஊத்திட்டோம். ஊதி அப்படியே பாத்ரூம் போகிற மாதிரி உட்காந்துட்டே திங்கணும். பாத்ரூமில் போய் பாத்ரூம் போகும்போது சாப்பிடுவோம். இன்னும் ஸ்பூனுக்கு அதை எடுத்துக்கிடமா நீ? மௌலி அப்படி சாப்பிட்டு இப்படிதான் வந்து திக்கா மேகி சத்தியமா இருக்கும். நான் அப்பயே சரிச்சா நல்லா இல்லையா? நல்லா இல்லைங்க அப்புறம் தின்னு. நூடுல்ஸ் வாங்கினா சொன்னேன். அப்பா நல்லா இல்லைங்க அப்புறம் தின்னுட்டு தான் இருக்கீங்க. அப்புறம் வேஸ்டா போயிடாத. அது என்ன மாதிரி உன்னோட பிளேட்ல இருந்து எடுத்துலாம். அதனால பரவாயில்ல. அவங்க எல்லாரும் சொன்னாங்க. இங்க பாருங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் வந்து எனக்கு தெரியாமல் நான் வந்து அந்த சைடு அம்மா கூட உட்காந்து பறிச்சு எடுத்துகிட்டு இருந்தேன் அந்த சைடு வீட்டில். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் எனக்கு தெரியாமல் செஞ்சுட்டாங்க. அப்புறம் வந்து பார்த்தா நூடுல்ஸ்லாம் செஞ்சு எல்லாத்தையும் சர்வ் பண்ணியிருந்தேன். பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் வந்து கம்மியாக தான் குக் பண்ணியிருந்தாங்க பாப்பா. ஆனால் அந்த நூடுல்ஸ் வாங்கி வந்து கிட்டத்தட்ட 1 மாதம் ஆயிடுச்சு. அது இப்போ சமைச்சு வந்து நேற்று சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஏதோ ஆகாதுன்னு நம்புகிறேன். மாதம் கழிச்சு குக் பண்ண எதுவும் ஆகாதுன்னு தான் நம்புகிறேன். அப்படி ஏதாவது பிரச்சனை வரும்னு உங்களுக்கு தெரிஞ்சதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ஃபேமிலியில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு என்ஜாய்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். கண்டிப்பாக என்னோட நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் நோட்டிஃபிகேஷனை பில் பண்ணி ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.